ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க. முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு கைப்பிடி அளவு மல்லியில் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். நீட்டாக நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் நமக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விடும் போது சிக்கன் வந்து எல்லா இடத்துக்குமே போய்ட்டு அந்த பேஸ்ட்டு போய் ஒட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சைடில் பேனில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டாவே சிக்கன் இனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்து கூட தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நமக்கு வந்து வெங்காயத்தோட வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு விட இப்போது கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருந்த சிக்கன் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி போட்டு வேக வைக்கும் போது நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா ஈவனாகவே வெந்து வந்துடும். நம்ம மூடி போடுறதுனால ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சோன்னா சிக்கன் வந்து ஒரு இடத்துல வெந்து ஒரு இடத்துல வேகாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம மூடி போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸுக்கு நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா திக்காகவே வந்திருக்கு. இதோட நம்ம இன்னி நமக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் திக்காக கூட வச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு இந்த ஸ்டேஜே போகணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போவே கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கேங்க சிக்கனை. இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு விட இப்போ நல்லாவே குக் ஆயிடுச்சு. நமக்கு வந்து சிக்கனில் உள்ள எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகம் பொடி சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட கர்ட் ரைஸ்க்கு வந்து நம்ம காம்பினேஷனுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணி காமிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.